ஹாய், என்ன இன்னைக்கு vlog கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குக்கிங் vlog நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஷூட்டிங் டே இன் மை லைஃப். அதாவது ஒரு நாள் நான் ஷூட்டிங் போகும்போது என் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சுருக்கமாக உங்களுக்கு காட்டலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலை என்ன, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். ஸோ எங்கள் வீட்டில் குக் ஒருத்தங்க வருவாங்க, லக்ஷ்மி அம்மா. அவங்க வந்து எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மூணுமே வீட்டிலேருந்து கட்டிட்டு எடுத்துகிட்டு போவேன். மோஸ்ட்லி நான் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அக்கா குண்டாகாமன்னு. ஸோ மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். நான் வெளி ஃபுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ இப்போ வந்து நான் சாப்பாடு கட்டுறேன். அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ சாப்பாடு கூடையில் சாப்பாடு வச்சாச்சு. என்னோடய டச்சப் பேக் ரெடி. அப்புறம் என்னோடய ட்ரெஸ் பேக். இது மூணும் தான் ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு தேவையான விஷயங்கள். ஸோ நம்ம இப்போது ஷூட்டிங் ஸ்பாட் போகிறோம். வெல்கம் டு another vlog, ஷூட்டிங் டே வித் மீ. ஸோ இப்போ அந்த வே டு லொக்கேஷனுங்க. லொக்கேஷன் போகும்போது தான் நான் எப்போவுமே சாப்பிட்டுட்டே போவேன். பிகாஸ் வீட்டில் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. ஸோ அந்த சாப்பாடு வந்து போகிற வழியிலே சாப்பிட்டோன்னா நம்ம லொக்கேஷனில் போய் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். 9 o'clock ஷூட் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த 9 o'clock முன்னாடியே நான் ரெடி ஆகி சாப்பிட்டு அங்கே போய் நின்னோன்னா டைரக்டர் சார் ஷார்ட் ரெடிமா அப்படின்னு சொன்னால் ஜம்முன்னு போய் நிற்கலாம். ஸோ அதுக்காக தான் போகிற வழியிலே சாப்பிட்ருவேன். இன்னும் ஒரு 5-10 minutes ஆகும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து லக்ஷ்மி அம்மா குக் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, ரவா கிச்சடி. நிறையா கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குல்ல வெஜிடபிள்ஸ் வந்தால். ஸோ அது போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக எனக்கு இன்னும் பிடிக்குமே நினச்சி நான் நட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா பண்ணுறதுக்கு அதுவும் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரவா கிச்சடி அண்ட் தேங்காய் சட்னி செம்மையாக வந்திருக்கு. நான் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுப்பேன். லைக் இது வேண்டாம் அது வேண்டாம்னு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த பூரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆயில் ஃப்ரைட், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். மற்றபடி ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே, ஹெல்த்தி இந்த சென்ஸ் தோசை, இட்லி எல்லாமே நம்ம நார்மல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல எல்லாமே சாப்பிடுவேன். பட் அளவோடு சாப்பிடுவேன். இந்த கோவில் தெரியுமா, இந்த கோவிலில் தான் தென்றலோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாங்க. லைக் தேங்காய் உடைக்கிற மாதிரியும் உள்ளே போய் துளசி வந்து வேண்டுற மாதிரியெல்லாம் இந்த கோவிலில் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த கோவில் க்ராஸ் பண்ணி தான் நான் போகணும். ஸோ இந்த கோவில் இஸ் லைக் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்கிற விநாயகர் சாமியும் நமக்கு ஸ்பெஷல். இப்போ நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான் நம்மளுக்கு மாடியில் தான் ஷூட் இருக்கும். கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கேமரா ஆக்ஷன். ஆமா மகா சார், ஒரு குட் நியூஸ்மா. சீரியஸ் போட்டு வந்திருக்கேன். பர்த்டேயா ஆனால் என்ன மிட்டாய்? வாமா, நான் சாக் பீஸ் எடுத்து சுத்திட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே. ஒன்று தானா? ஓகே, ப்ளஸ் பண்ணு. பார்த்துக்கலாமா? சரி பாவம், ரொம்ப ஓட்டாதீங்க. உங்க எக்ஸோட வெட்டிங். சார் ஃபோன் வேணும் நாங்க கையில. சார் கையில இருக்கிற மாதிரினா இப்ப தெரியாதுன்னா இங்க வச்சுக்கலாம்ல. பக்கத்துல வச்சுக்கோங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒழுங்காக ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தவங்க டக்குன்னு கட் பண்ணால் சோறோட உட்காந்துருக்கோம். என்னன்னு தானே பார்க்குறீங்க? சோறு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாம், இது எங்களோட லஞ்ச் பிரேக்கு. யா, ஸ்ருதி வந்து எப்போவுமே ஹோம்மேட் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஃபுட்டில் ஹெல்த்தியான ஃபுட் நாங்கள் 2 பேரும் சாப்பிட. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க. ஆமாம், ப்ரொடக்ஷன் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, சிக்கன் அதாவது நல்ல ப்ரோட்டீன்ஸ் வேணும். அண்ட் வந்து இது கோவக்கா, அதெல்லாம் பச்சை கலரில் என்ன இருக்குமா, அது வந்து மல்லி ரைஸ். ஸோ எவ்ரி திங் ஹெல்தி. ஆனால் இது செம்ம ஹெல்த்தி பக்கோடா. பக்கோடா தான் எங்களுக்கு இருக்கிறதுலே ஃபேவரட். ஆமாம், ப்ரொடக்ஷனில் இன்னைக்கு சம் கூட்டு அண்ட் திஸ் இஸ் சம் பொரியல். நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது
ட்ரம்ஸ்டிக் அந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு தொக்கு வாவ். அண்ட் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி பாவக்காய். அண்ட் எனக்கும் நிறைய முடி வளரணும் அப்படின்னு எனக்கு எப்போவுமே எக்கோட எல்லோ பிடிக்காது. ஸோ அந்த ஒயிட்டும் பிடிக்காது. அதனால அதுலேயும் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் உள்ளே போகணும் ஆனால் டேஸ்ட்டாக போகும். ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். ஓகே, யே லெட்ஸ் ஹேவ். இப்போ நாங்கள் சோறு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்ருதி பயங்கரமாக ஒரு டாபிக் பற்றி பேசுவாங்க. ஆமாம், இது எந்த டாபிக்னா எங்கள் செட்டில் வந்து நாங்கள் நிறையா இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம். ஆனால் உங்களுக்கு அந்த காசிப்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம். ஓ, நீ அப்படி வரியா? ஸ்ருதி, நீங்கள் வந்து இப்போ நான் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன், போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடை தாண்டி அழகான போர்ஷன்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு சாதம்னா அதில் இவ்வளோ காய்கறிகள் அப்படின்ற ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்க. அது எப்படி நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? அதனால தான் உங்களோட அழகின் ரகசியம் வந்து அதுதானா? டச் அழகின் ரகசியம் இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆரம்பத்தில் எனக்கு எப்பவுமே ரைஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் என்னமோ தெரியல, அந்த வெயிட்டு கெயின் ஆகிறது எப்போனா சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா அப்படி கட்டு சோறு மாதிரி அதுதானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரியுது இல்லை, நம்ம ஏஜ் ஆக நமக்கு புரியும் இல்லை, நம்ம வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இப்போது ஐஸ்கிரீம்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் வாரத்தில் 4 நாள் 3 நாள்லாம் சாப்பிட்றது இப்போல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போவுமே என்ன பண்ணுறேன், கடைக்கு போனால் அந்த ஸ்கூப் முன்னாடி இவ்வளோ எடுப்பாங்க, இப்போ அந்த ஸ்கூப் இவ்வளோ பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேஸ் பீன் லைக் கட் டவுன் பண்ணி இப்படி இருந்தது இப்படி ஆக்கிட்டேன். ஸோ அது வந்து நம்ம உடம்புலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ அதே தான் இப்போ 2-3 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஒரு சப்பாத்தி 1.5 சப்பாத்தி அப்படி ஆயிடுச்சு. பட் காய்கறிகள் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு பசிக்காத ஃபீலிங்காக வச்சுக்கிறேன். பட் ஸ்ருதியுமே அந்த மாதிரி தான்ப்பா, நல்லா வந்து நல்லா போர்ஷன் வந்து இவ்வளோ சாப்பிடுவேன், வெரைட்டியாக சாப்பிடுவேன். அப்பப்போ கொஞ்சம் நல்லா ஒல்லியாயிடுவாங்க. ஆமாம், அப்புறம் ஒல்லியாயிடுவோம், குண்டாயிடுவோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆமாம். ஹலோ. அவங்க அப்படி சிரிச்சுட்டுலாம் பேசுவாங்க, ஆனால் சீரியலை மட்டும் காய் துப்புவாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, மகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இல்லை, 2 பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஏதாவது கேரக்டர் இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது. ஸ்ருதியும் மகாவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னென்னா வந்து ஃபேமிலி ஓரியன்ட். ஸ்ருதிக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்க ரிலேட்டிவ்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கேரளா போகிறதும் அவங்களோட இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷி இஸ் வெரி ஹோம்லி. நீங்கள் மகாவா ஸ்க்ரீனில் பார்த்தவங்க வந்து ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு படம் ஒரு மேடப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க இருக்க மாட்டாங்க. மகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுன்னு நினைப்பீங்க. நாங்களாம் செட்டில் இருக்கும்போது ஸ்ருதி அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்கள் மாமியார் வந்து டெரராக இருப்பாங்க, ஆனால் பார்த்து Two hours later. ஒருத்தங்க ஷார்ட் பிரேக்கில் தூங்குறாங்க. எவ்வளோ ஆழ்ந்த நித்ரா இருந்தாலும் இந்த ஸ்ருதியும் சோறு டப்பா திறந்தா போது எழுந்திருவாங்க. பட் நாங்கள் வந்து நார்மல் லட்டுலாம் சாப்பிட மாட்டோம், ப்ரோட்டீன் லட்டு. ஒன் இஸ் பேசன் அண்ட் ஒன் இஸ் லைக் அந்த 9 தானியங்கள் அடங்கின லட்டு, ஹெல்தி லட்டுஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஷேர் பண்ணாமல் எதுவுமே சாப்பிட மாட்டோம். என் பவர் நாப் டைம்லயும் எனக்கு லட்டு, எனக்கு பாசமா புரோட்டீன் லட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ ஸ்ருதி. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? கொஞ்சம் ரைட், லிட்டில் ரைட், கொஞ்சம் தள்ளி போங்கம்மா. கொஞ்சம் லெஃப்ட், லிட்டில் லெஃப்ட். ஓகே. மகா கொஞ்சம் ரைட், லிட்டில் ரைட். சும்மா
நமக்காக திடீர்னு ஒன்று தோணும்ல, அதான் கேட்டேன். சரி பத்திரம், நான் கிளம்புறேன். பார்த்து சொல்லுங்க மகளே. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஓ இப்படி சொன்னா எங்க லொகேஷன்ல எங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் எங்க ப்ராம்ப்டர் இவர். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாண்டவரத்துல ஒன் அண்ட் ஒன்லி. சொல்லுங்க உங்க கேரக்டர். கிரேட் ராசு சுந்தரம். கொஞ்சம் லெஃப்ட்ல சார் இல்ல. ஓகே ரொம்ப புழுக்கமா இருக்கு. லைட்டுக்கு டப்பு கொடுக்குறவங்க எங்க சுத்தி ஓகே ரெடி ஆகும். ஆகும் இல்ல ஏங்கி வச்சுக்கலாம். டென்ஷன் ஆகுமா ஆகாதா? டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஆகும் அப்புறம் ஜி போதும் ஜி. இதை தயவு செய்து எடுங்க. போதும் ஜி, கிளம்பலாம். அடிங்க சார், அடிச்சாதான் சரியாகும். தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். விஜய் வரும், நான் கதையை சொல்றேன். ஒன்றும் இல்லை விஜி. இது என்ன நடக்கணும்? சரி ஓகே, நான் சும்மா பத்திரம் பார்த்துக்கோ. சிவ சிவ அப்படியே போறது கொஞ்சம் பாருங்கம்மா. பார்த்துட்டு அப்படியே சின்ன ரியாக்ஷன் கொடுத்து அப்படியே அந்த பக்கம் எட்டி பார்க்கறதுக்கு போங்க. ஓகே தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இதுல இருந்து என்ன புரியுது? ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ சோறு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் தெரியுதா? இப்போ வந்து ஆனால் இது வந்து என்னோட டின்னர் டைம். அதனால் நான் வந்து ப்ரோட்டீன் சத்தோட சுண்டல் சாப்பிட்றேன். 1500வது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஐ நீட் எனர்ஜி. ஓகே, சாப்பிட போகிறேன். ஓகே பாய் சார், குட் நைட். பாய், டாடா. விஷமா வாங்க ராஜா சார். பாய் சார், ராஜா பாய். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இந்த ஷூட்டிங் விலாக் என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ நான் அவ்வளோ கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அது ஒரு ட்ராவல் அப்படின்னு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஷூட்டிங் டேஸ் எங்களுக்கு போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை பாய்.